அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 10/7/2024 ஆனி மாதத்தின் 26ஆம் நாள் புதன்கிழமை ஆஷாட பஞ்சமி. ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாளான இந்த ஆஷாட பஞ்சமியில வழிபாடு செய்கிறவங்க அதிகாலை உங்கள் வீட்டு நிலைவாசல்ல ஒரு சிறிய கிண்ணத்தில் இந்த பொருளை வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா வாராகி தேவி உங்கள் குலதெய்வத்துடன் உங்கள் இல்லம் தேடி வருவார். எத்தனை தெய்வங்களை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தின் அருள் கிடைக்கும். குலதெய்வம் இருக்குமிடம் நிலைவாசல். அதனால தான் நிலைவாசல்ல நம்ம ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நிலைவாசல்லாம் சுத்தம் பண்ணி நிலைவாசலுக்கு மாவிலை தோரணங்கள் கட்டி பூக்களால் அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நிலைவாசல்ல தீபம் ஏற்றுறோம். அதோடு சேர்த்து தாந்திரிக முறைகளையும் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். இந்த ஆஷாட பஞ்சமி நாளில் நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசல்லாம் சுத்தம் செய்துட்டு பூஜை அறைக்கு போய் நேராக ஒரு சிறிய கிண்ணத்தில் பால் ஊற்றி வாராகி தேவி முன்னாடி வச்சு மனதார உங்கள் குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி வரணும், வாராகி தேவியோட பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கணும்னு வேண்டிட்டு அந்த பாலை கொண்டு போய் நிலைவாசலில் வச்சுருங்க. அந்த பால் அங்கேயே இருக்கட்டும். வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த பாலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிகளுக்கு ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா அந்த பாலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் தேய்ச்சி விடுங்க. அந்த பாலை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் ஊற்றிடுங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் 3ஐயுமே நீங்கள் செய்யலாம். லிட்டர் கணக்கிலலாம் போய் வைக்கணும்னு இல்லை. ஒரு 10 சொட்டு வச்சா கூட போதும். ஒரு சிறிய கிண்ணத்தில் உங்களுக்கு எவ்வளோ சாத்தியமோ அவ்வளோ வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா வாராகி தேவியின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.